இப்ப இந்த இந்த 12ல உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல. இல்லையா? என்னடா இது, அவ்வளவு நல்லாவா நான் நடத்துறேன்? என்னமோ எடுத்த வரைக்கும் டவுட் இல்ல சார். எழுதின வரைக்கும் டவுட் இல்லைங்களா? ரைட், ஓகே. எத்தனை பேர் இருக்கீங்களோ பரவாயில்ல, பட் எல்லாருமே வந்து பாஸ் தான். அடுத்தது அழகா நான் சொல்லித்தரேன். அது மட்டும் உங்க மைண்ட்ல நல்லா ஏறிச்சுன்னா அஸ்ட்ராலஜில நம்ம ஆல்ரெடி ஒரு 45-50% ரீச் பண்ணிடலாம். அந்த கட்ட கட்டமா கொஞ்சம் பெருசா போட்டிருக்கீங்களா? அதுல சின்ன சின்ன ஹிண்ட் எழுதுற மாதிரி. இல்லைன்னா கூட எழுதிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மேஷம்ன்றதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு எழுதுங்க. மேஷம் கீழே செவ்வாய், மேஷம் கீழே செவ்வாய். ரிஷிபம் கீழே சுக்கிரன். மேஷம் கீழே செவ்வாய், ரிஷிபம் கீழே சுக்கிரன். நான் சொல்றது புரியல தெரியலன்னா டவுட் கேளுங்க, கையை தூக்குங்க. சார் சொல்றாரு அப்படின்னு கம்முனே எழுதிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் இது. எழுதலாமா? ஏதுங்க? தனியா எழுதலாமா இல்ல பாக்ஸுக்குள்ளார தான் எழுதணுமா? 1 hour பொறுத்து படிச்சா உங்க மண்டையில ஏறணும். அடுத்தது நீங்க அந்த நோட் எடுத்து உங்களுக்கு புரியணும். அவ்வளவுதான், நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கங்க. மிதுனம், மிதுனம்ன்றது புதன். அதுக்கு கீழே கடகம், கடகம்ன்றது சந்திரன். அதுக்கு கீழே சிம்மம், சிம்மத்துக்கு கீழே சூரியன். சிம்மம் கீழே கன்னி. சார் உங்களுக்கு எளிமையா சொல்லிடலாமே சார்? சொல்லுங்க சார், எப்படி சொல்லலாம்? மேஷத்துக்கு செவ்வாய். ஆமா. அப்படியே விருச்சிகத்துக்கு கீழே செவ்வாய். வேணாம் சார், அதுல எத்தனை பேர் கட்டம் போட்டாங்க எப்படி எழுதியிருக்காங்களான்னு தெரியாது. இல்ல, அவங்க கட்டம் போடலனா கூட அதை மென்ஷன் பண்ணி ராசி நேம் மென்ஷன் பண்ணி கீழே எழுதிங்கனாக்கா எப்போனா பாத்துக்கலாம் இல்லைங்களா? வேண்டாம் சார், அது வேண்டாம். ஓகே. இப்ப நான் கொடுக்குற மெத்தட் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாளை பின்ன அந்த நோட்டே இல்லைன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. இல்ல சார், என்னுடைய லாஜிக் எப்படின்னா, என்கிட்ட படிக்கிறவங்க ஃப்ளவர் ரெமெடி இருந்தா ஃப்ளவர் ரெமெடி புக் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அஸ்ட்ராலஜி படிச்சாங்கன்னா அஸ்ட்ராலஜி புக் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நம்ம கத்துக் கொடுக்குற மெத்தட், அவங்க கத்துக்கிற மெத்தட். சிம்மம் கீழே கன்னி. கரெக்டா? சிம்மம் வந்துட்டோமா நம்ம? சூரியன். சிம்மத்துக்கு சூரியன் சார். ஆமா, சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன். கன்னிக்கு புதன். அடுத்தது துலாம், துலாமுக்கு சுக்கிரன். அடுத்தது விருச்சகம், விருச்சம்க்கு செவ்வாய். அடுத்தது தனுசு, தனுசுக்கு குரு, தனுசுக்கு குரு. மேஷத்துக்கும் செவ்வாய், விருச்சகத்துக்கும் செவ்வாயா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. இது யார் குரல் இது? இல்லங்க, அது வந்து இன்னொருத்தர் டவுட் கேட்டாரு. அப்ப நீங்க இவ்வளவு ஷார்ப்பா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். கிளாஸ் வேற எதுவுமே கிடையாது, சிம்பிள். விருச்சகம் செவ்வாய், தனுசு வந்து குரு, மகரம் வந்து சனி, அடுத்தது கும்பம், கும்பம் ஆல்சோ சனி. அடுத்தது மீனம்ன்றதும் குரு.